வந்து நார்சிஸ்டால வந்து நீங்க பலவிதமான செக்ஷுவல் ஓரியன்டடான ஒரு அபியூஸ்க்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்கன்னா, உங்களுடைய செக்ஷுவல் ஐடென்டிட்டி பத்தி உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி இன்ஃபீரியரா இருக்குன்னு சொன்னா, நான் எப்படி இப்போ ஒரு ஒரு கேர்ளா இருக்காங்கன்னா, நான் பிசிக் வந்து நான் எப்படி இருக்கேன்? ஒரு மேனா இருக்கிறேன்னா, நான் வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஆக்ட்ல நான் எப்படி இருக்கேன்? என்னென்ன விஷயங்கள்? இத பத்தியெல்லாம் நம்ம அன்ஃபெமிலியரா இருக்கோம் தானே! இந்த சொசைட்டி எனக்கு எப்பயுமே சொல்லிக் குடுத்தது இல்ல தானே! இல்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள எல்லாத்தையும் என்னால என்ன பண்ண முடியுது? அத எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கு, அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு, கண்டிப்பா நீங்க ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்டயோ, இல்ல ஒரு செக்ஸாலஜிஸ்ட் கிட்டயோ கண்டிப்பா ஒரு அப்பாயின்ட்மென்ட் வாங்குங்க. அவங்க கூட போங்க. இல்ல முடிஞ்சா நம்மகிட்ட வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வாங்க. நம்ம வந்து சைக்காலஜிஸ்ட் இருக்கோம் இல்லையா? ஸோ சைக்காலஜி ஓரியன்டடா ஆன்லைன் கவுன்சிலிங் வாங்க. ஸோ செக்ஸாலஜிஸ்ட் கிட்ட போம்போது எதெல்லாம் மித்து, எதெல்லாம் கரெக்ட்டு. இப்ப நீங்க வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்ட பிசிக்கல் அபியூஸ் மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்குள்ள இருக்குது. அப்ப கைனகாலஜிஸ்ட்ட போம்போது எதெல்லாம் ரைட்டு, எதெல்லாம் தப்புங்கிற ஒரு விஷயங்கள ஒரு ஜட்ஜ்மென்டல் இல்லாம ஒரு பெர்சன் பார்க்குறாங்கங்கும்போது, ஒரு